ஓம் சாந்தி. 7-8-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ அவற்றை மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தில் சத்யுக ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்ய வேண்டுமென்றால் எந்த ஒரு பலம் வேண்டும்? பதில்: தூய்மையின் பலம். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகா வைத்து தூய்மையாகிறீர்கள். இந்த தூய்மையின் பலத்தினால்தான் சத்யுக ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இதில் யுத்தம் ஆகியவற்றிற்கான எந்த விஷயமும் இல்லை. ஞானம் மற்றும் யோக பலம்தான் தூய்மையான உலகத்தின் அதிபதியாக ஆக்கிவிடுகிறது. இந்த பலத்தினால் ஒரு வழியின் ஸ்தாபனை ஏற்பட்டு விடுகிறது. முரளியின் பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் ஒன்றும் நாம் உருவாக்கிய பாடல் அல்ல. எப்படி மற்ற வேத சாஸ்திரங்களின் சாரம் புரிய வைக்கப்படுகிறதோ அதேபோல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல்களின் சாரத்தையும் புரிய வைக்கிறார். படகோட்டி அல்லது தோட்டக்காரர் அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஜீவன் முக்திக்காக பக்தி செய்கிறார்கள். அதாவது ஜீவன் முக்தின்ற வார்த்தை சொல்லலைனாலும் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்பு இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கை வேணும் தானே பக்தி செய்கிறாங்க. ஆனால் ஜீவன் முக்தி அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு பகவான் தான். இதன் அர்த்தத்தை குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும், மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. சத்கதி என்றால் துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் பிராப்தி செய்ய வைக்கிறார். எப்போது இங்கு தூய்மை, சுகம், சாந்தி இருந்ததோ அப்போது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஜீவன் முக்தியை விரும்புகிறாங்க. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. உண்மையில் இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டிருக்கிறது. சங்கமத்தில்தான் பரம்பிதா பரமாத்மா வந்து மனிதர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான தேவதையாக ஆக்குகிறார். உத்தம புருஷர்கள் அல்லது புருஷோத்தமராக ஆக்குகிறார். ஏனென்றால் இச்சமயத்தில் மனிதர்கள் உத்தமமாக இல்லை, தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த நிலை, மத்தியம நிலை, அதாவது நடுநிலை, தாழ்ந்த நிலை, அதாவது சத்தோரஜோமோ ஆகிறார்கள். யார் நல்ல முறையில் ஞானம் கேட்கிறார்களோ அவர்களை சத்தோகுணம் உடையவர்கள் என்று சொல்லலாம். யார் கொஞ்சம் கேட்கிறார்களோ அவர்களை ரஜோகுணம் உடையவர்கள் என்று சொல்லலாம். யார் கேட்பதே இல்லையோ அவர்களை தமோகுணம் உடையவர்கள் என்று சொல்லலாம். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது தாழ்ந்த நிலையில் இருக்கும் மனிதரிலிருந்து சத்தோ பிரதான புருஷோத்தமராக ஆகிறீர்கள். அடுத்தது பாபா எப்படி பிரயாணம் செய்து ஊரை நெருங்கும் போது இப்பொழுது நம்முடைய வீடு வந்துவிட்டது என்று தங்களுடைய தேசத்தை பார்த்து குஷி அடைகிறார்கள். இப்போது நம்ம வீட்டிற்கு வந்துவிட்டோம், இப்பொழுது போய் சந்திக்க போறோம் என்று ஆனந்தப்படுவார்கள். அதுபோன்று உங்களுக்கு கூட உங்களுடைய ராஜ்யத்தின் காட்சி தெரிந்து கொண்டே இருக்கும்.
கடைசியில் இதெல்லாம் காட்சிகள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கும் நம்ம நெருங்கிட்டோம், நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம ராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஆனந்தம் இருக்கும். தங்களுடைய முயற்சியின் காட்சி கூட கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள் என்று பாபா நமக்கு எவ்வளவு சொல்கிறார் என்பதை பார்ப்பீர்கள். செய்யவில்லை என்றால் ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். மேலும் பதவியும் குறைந்து போய்விடும். அதாவது கடைசியில் சத்தியுகத்தினுடைய காட்சி மட்டும் இல்லை, இந்த காட்சியும் கிடைக்கும் அப்படின்றார். அதாவது பாபா நமக்கு இப்போ எவ்வளோ சொல்கிறார் இல்லையா, அப்போ அந்த காட்சி தெரியும். பாருங்க, பாபா எவ்வளோ சொன்னார், முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யலைன்னா ஐயோ ஐயோன்னு கதறுவீங்க, பதவியும் குறைந்து போயிடும் அப்படின்னு எவ்வளோ சொன்னார். இதெல்லாம் கடைசியில் காட்சி ரூபத்தில் தெரியும். யோகத்தின் யாத்திரையை பற்றி அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். புரிய வைப்பதோ மிகவும் சுலபம். ஏணிப்படி எவ்வளவு சுலபமானதாக இருக்கிறது. யார் தாமதமாக வருகிறார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் சகஜமான ரூபத்தில் ஞானம் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் எந்த படங்களும் இல்லை. பாபா வரைஞ்சி காட்டுவார், ஸ்லேட்டில் இல்லை செவுத்தில் வரைஞ்சி காட்டுவார். குழந்தைகள் அந்த பொம்மையை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரவுண்டு, ஒரு கோடு இதெல்லாம் போட்டு இது ஷரீரம், நீ ஆத்மா அப்படின்னு புரிய வச்சார். மற்றபடி கல்ப விருட்சமோ ஏணி படமோ எதுவுமே கிடையாது. மெதுவாக தான் ஞானம் தெளிவானது. அப்புறமா தான் ஒரு படமாக உருவாக்குனாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நீங்கள் லேட்டாக வந்திருக்கிறீங்கன்னா நல்லது தான். ஏன்னா ஞானம் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கிது, அதுவும் சகஜமான ரூபத்தில் கிடைக்கிது. இப்போ சொல்லவே வேண்டாம், ஞானத்தை ரொம்ப தெளிவாக சகஜமாக புரிய வைக்கக்கூடிய நிறைய படங்கள் இருக்கு. அந்த காலத்தில் குழந்தைகள் பாபாவிடம் கேட்பாங்களா, பாபா சிவ பாபா ஒரு சின்ன புள்ளின்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ சின்ன புள்ளியாக இருப்பார் அப்படின்னு. அதுக்கு பாபா ஒரு கசகசா அளவிற்கு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்படி புரிய வச்ச காலங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ கிராஃபிக்ஸ் என்ன, ஏஐ என்ன, பரந்தாமா எப்படி இருக்குது, எல்லாமே எவ்வளோ தெளிவாக பார்க்க முடியும். உங்கள் மூலமாக தான் பாபா சத்யுக சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறார். செலவு கூட நீங்கள்தான் செய்வீர்கள். உங்களுக்கு செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. நீங்கள் சிவ பாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். கன்னியாஸ் என்ன செலவு செய்ய வேண்டி இருக்கிறது? அவர்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்ன? அந்த காலத்தின் கன்னியாசு. ஆனால் இந்த காலத்தின் கன்னியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க இல்லையா, சம்பாதிக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் ஏழைகள் அப்படின்னா பாபா எப்போவுமே கன்னியாஸ் தான் சொல்லுவாங்க. பாபா குழந்தைகளிடம் என்ன ஃபீஸ் வாங்குவார்? எதுவும் கிடையாது. பள்ளிக்கூடங்களிலோ முதலில் கட்டணத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். அங்கு கல்விக்காக எவ்வளவு செலவாகிறது? உலகத்தில் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகுது? அந்த ஃபீஸ் பற்றி தானே முதல்ல பேசுவாங்க. நான் இங்கே எவ்வளோ உயர்ந்த படிப்பு சொல்லி கொடுக்குறேன், ஆனால் நான் ஃபீஸ் எல்லாம் வாங்குறதில்ல, என்னன்னு நான் ஃபீஸ் வாங்குவேன் அப்படின்றார். இங்கோ சிவபாபா குழந்தைகளிடம் எப்படி பணத்தை வாங்குவார்? சிவபாபா பணம் வாங்குவதற்கு தனக்கென்று வீடு கட்ட வேண்டி இருக்கிறதா என்ன? குழந்தைகளாகிய நீங்கள்தான் வருங்காலத்தில் சொர்க்கத்திற்கு சென்று வைரம் வைடூரியங்களின் அரண்மனைகளை உருவாக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்களோ அதற்கான பலன் வருங்காலத்தில் உங்களுக்கு மாளிகையாக கிடைத்து விடுகிறது. இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யார் எந்த அளவிற்கு உடல் மனம் பணத்தினால் சேவை செய்வார்களோ அவர்கள் அங்கு அதற்கேற்றவாறு அடைவார்கள். காலேஜ் அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டுகிறார்கள்,
10 லட்சம் 20 லட்சம் செலவிட வேண்டி வருகிறது. அந்த காலத்துல ஒரு காலேஜ் அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா 10 லட்சம் 20 லட்சம். இப்போ 10 கோடி அல்லது 20 கோடி. இங்கோ அவ்வளவு செலவு ஏற்படுவதில்லை. சிறிய வீட்டிலேயே ஆன்மீக காலேஜ் அல்லது ஹாஸ்பிட்டல் உருவாக்குகிறீர்கள். அடுத்தது பாபா, கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்து இருவருடையதும் ஒரே ராசிதான். கிருஷ்ணர், கிறிஸ்து அப்படின்னா அந்த பெயர் ராசி கூட இருக்கு பாருங்க அப்படின்றார். அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம்தான் அந்த கிறிஸ்துவ தர்மம் வந்தது. இவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ராஜ்யம் போனது. ஆகையால அந்த பெயர் கூட மேட்ச் ஆகுது. கொடுக்கல் வாங்கல் கூட தங்களுக்குள் நிறைய நடக்கிறது. பாரதத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரிட்டர்ன் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐடி ஃபீல்டு வந்த பின்னாடி கேட்கவே வேண்டாம். எல்லாரும் அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறாங்க, அல்லது இங்கே இருந்தாலும் அந்த நிறுவனங்களோடு கனெக்டடாக இருக்காங்க. ஆகையால பாபா எல்லாம் இங்கேருந்து கொண்டு போனாங்க. கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, திரும்பி கொடுத்தே ஆகணும். ஆகையால அந்த கொடுக்கல் வாங்கல் கூட நிறைய நடக்குது அப்படின்றார். தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார். அவரிடமிருந்து பலம் கிடைக்கிறது. நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் யுத்தம் எதுவும் செய்வதில்லை. அனைத்தும் தூய்மையின் பலத்தில்தான் இருக்கிறது. நீங்கள் இன்காக்னிட்டோ, அதாவது மறைமுக சேனை ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய தூய்மையான உடலை தாரணை செய்வீர்கள். இப்பொழுது அசுர சம்பிரதாயமாக இருக்கிறது, பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக ஆகிவிடும். படங்களை வைத்து ஞானம் புரிய வைப்பது மிக உயர்ந்த காரியம். குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும். பெண் குழந்தைகள் இப்படிப்பட்ட விஷயங்களை புரிய வைத்தால் அதிசயம்தானே? தந்தையின் பெயரை எவ்வளவு வெளிப்படுத்துவார்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீகம் இரண்டு பெயரையும் புகழடைய செய்து விடுவார்கள். அதாவது பாபா குமாரிஸ் நல்ல சேவை செய்யணும். அந்த காலத்தில் யாருமே பெண் குழந்தைகள் இப்படி ஆன்மீகத்தை சொல்ல மாட்டாங்க, வெளியில் பேச மாட்டாங்க. அந்த காலம் அது. அதனால பாபா குமாரிஸ் உங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. ஆகையால பெண் குழந்தைகள் நீங்கள் நல்ல ஞானம் சொன்னீங்கன்னா அது அதிசயம் தானே அப்படின்றார். பாபாவை வெளிப்படுத்துவீங்க, ஆனால் உங்களுடைய லௌகீகத்தையும் வெளிப்படுத்துவீங்க. யாராவது சின்ன குழந்தைகள் எக்ஸிபிஷனில் நல்லா புரிய வச்சாங்கன்னா கேட்பாங்க தானே, உன் பேர் என்னம்மா, உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, பரவாயில்லையே, நீ நல்லா சொல்கிறியே, தேங்க்ஸ்ன்னு எல்லாம் சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அந்த அர்த்தத்தில் பாபா லௌகீகம் அலௌகீகம் இரண்டு பேரையும் நீங்கள் புகழடைய செய்வீங்க அப்படின்றார். சில நேரங்களில் எவ்வளவு பரவசம் ஆயிடுவாங்கன்னா, யார் பெத்த பிள்ளையோ எவ்வளோ நல்லா புரிய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா? அதனால் லௌகீகம் அலௌகீகம் இரண்டுமே வெளிப்படும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சங்கமயுகத்தில் உயர்ந்த கர்மம் செய்து புருஷோத்தமர் ஆக வேண்டும். தாழ்ந்தவராக ஆகிவிடும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு கர்மத்தையும் செய்யக்கூடாது.
2வது பாயிண்ட், குப்த ரூபத்தில், அதாவது மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவியாளராக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமிக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை முடிக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். எப்போது நீங்கள் தன்னுடைய சம்பூர்ண நிலையில் நிலைத்து விடுவீர்களோ அப்பொழுது இயற்கையின் மீது கூட வெற்றி, அதாவது அதிகாரத்தின் அனுபவம் செய்வீர்கள். சம்பூர்ண நிலையில் எந்த விதமான அடிமைத்தனமும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பூர்ண நிலை அடைவதற்கு 3 விஷயங்கள் இணைந்திருக்க வேண்டும். 1 ஆன்மீகத் தன்மை, 2வது ஆன்மீக போதை, மேலும் 3வது இரக்க மனதின் குணம். எப்போது இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையான ரூபத்தில், மனநிலையில், முகத்தில் மற்றும் கர்மங்களில் தென்படுமோ அப்போதுதான் அதிகாரி மற்றும் இயற்கையை வென்ற ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: ஸ்ரீமத்தின் கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை ஓட முடியாது. அவ்யக்த சமிகை: ஒருவேளை ஏதாவது தூய்மையற்ற தன்மை உள்ளுணர்வு, நினைவில் அல்லது சங்கல்பத்தில் இருந்தது என்றால் பிராமணத்தன்மையின் நிலையில் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள். விசேஷ தன்மையின் கூடவே ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தாலும் ஒரு பலவீனம் பல சிறப்பம்சங்களை முடித்துவிடும். நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தும் ஒருவேளை ஏதாவது ஒரு குறை அல்லது ஒரு பலவீனம் இருந்ததுன்னா அப்போ இந்த சிறப்பம்சங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றார். அதாவது நமக்குள்ள நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு, ஆனால் ஒரு பலவீனம் இருந்ததுன்னா அதையெல்லாம் கெடுத்துடும், முடிந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பலவீனம் அந்த நல்ல விஷயங்களையெல்லாம் கெடுத்துடும் அப்படின்றார். ஆகையால ஏதாவது ஒரு தூய்மையற்ற தன்மை உள்ளுணர்வுலையோ நினைவுலையோ எண்ணத்திலோ இருந்ததுன்னா அப்போ நம்ம அந்த சங்கம யுகத்தினுடைய பிராமண நிலையில் நிலைத்திருக்க முடியாது அப்படின்றார். ஆகையால ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பாத்திரம் ஃபுல்லா பாயாசம் இருக்கு, ஒரே ஒரு சொட்டு விஷம் அப்படின்னா அது யாருமே சாப்பிட மாட்டாங்க, பயன்படாது. அந்த அர்த்தத்துல சொல்றார். ஓம் சாந்தி. மனது என்று முன்
உன்